ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டான சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டிலையே நான் வந்துட்டு கடலை மாவு வந்து திரித்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி சோயா பீன்ஸை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு தான் ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்ததோட தண்ணியே இருக்கும். ஸோ இதுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயா பீன்ஸை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து அப்படியே சுற்றி சுற்றி போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தனியாக எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சுவையான டேஸ்ட்டான சோயா 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.